அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி திலகம் 2026. நம்மளுடைய திலகம் 2.0 பேட்சில் டே வைஸ் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் கொடுத்துருப்பேன். அது வந்து நான் ஒர்க் டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற ஃப்ரீ டெலகிராம் சேனல், நம்மளுடைய ஃப்ரீ டெலகிராம் சேனல்லையும் அந்த ஷெட்யூல் வந்து அவைலபிளாக இருக்கும். அதே மாதிரி அந்த ஷெட்யூலுக்கு தேவையான அன்னன்னைக்கு டாப்பிக்கு தேவையான வீடியோவும் வந்து உங்களுக்கு நான் ஃப்ரீயாக வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவேன். அதே மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட் மெட்டீரியல் ஏதாவது உங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருந்துச்சுன்னா நான் ஷேர் பண்ணிவிடுவேன். ஆனால் பேட்ச்குள்ளே இருக்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா கைடன்ஸ் அது வந்து உங்களுக்கு கிடைக்காது. அதாவது ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப் ப்ளஸ் சில விஷயங்கள் எல்லாமே பேட்ச்குள்ளே தான் கிடைக்கும். ஆனால் இல்லை நான் ஃபீஸ் கட்டி படிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நம்மளுடைய ஒர்க் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு ஃப்ரீ டெலகிராம் சேனல் ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறீங்க. ஓகே, அவங்கள எல்லாத்தையும் வந்து நான் சரியான பாதையில் நான் வழிநடத்தி கொண்டு போகிற கடமை வந்து எனக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து நான் பேட்ச்குள்ளே கொடுக்குற அதே ஸ்டடி பிளான் வந்து உங்களுக்கு ஷெட்யூல் வந்து நான் கொடுத்துருக்கேன். டே வைஸ் என்ன பிளான், அந்த டே வைஸ் டாப்பிக்கு தேவையான வீடியோவும் வந்து உங்களுக்கு கைக்கு கிடச்சிடும். அப்போ அதை நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தீங்கனாலே எனஃப். இதில் சில விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆல்ரெடி நம்மளுடைய ஒர்க் டிஎன்பிஎஸ்சி டெலகிராம் சேனலில் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி இன்றைக்கி வீடியோ வந்து அதுதான், நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க. நம்ம இது வரைக்கும் வந்து ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்ககால கிளர்ச்சிகளில் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 வரைக்கும் இன்றைக்கி வந்து பார்ட் 3 பார்த்துருப்போம். அதே மாதிரி புணர்ச்சி விதிகள் ஃபுல்லாக பார்த்துருப்போம். பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக ஸ்கூல் புக் மட்டும் கவர் பண்ணியிருப்போம் டே 4ல். இன்றைக்கி வந்து டே 5. இதில் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக ஸ்கூல் புக் மட்டும் கவர் பண்ணியிருக்கீங்க. அவுட் சோர்ஸ் வந்து எப்போ கொடுப்பீங்க அப்படின்னா, அது வந்து இங்கே ஷெட்யூல் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஜனவரி 8ஆம் தேதி வந்து பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக அவுட் சோர்ஸ் மட்டும் அன்னைக்கு நாள் வரும். இப்போ இதுக்கிடையில் வந்து பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக ஸ்கூல் புக் மட்டும் ஃபுல்லாக நேற்று கவர் பண்ணியிருப்பீங்க டே 4ல். இப்போ அது சம்மந்தமாக பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகளை ப்ரீவியஸ் கொஷினில் என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணது நம்ம எந்தளவுக்கு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நான் இன்றைக்கி வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் மட்டும் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக தனித்தனியாக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகே, வாங்க பார்க்கலாம். ஓகே, பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். நீள் உழைப்பு, அதை வந்து எப்படி பிரிப்பீங்க? நீள் ப்ளஸ் உழைப்பு. கொஞ்சம் வேகமாக பார்த்துடலாம், ஏன்னா கொஞ்சம் நிறையா இருக்குது இல்லையா. புத்துயிர் ஊட்டி, புதுமை ப்ளஸ் உயிர் ப்ளஸ் ஊட்டி, இது எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்னு. பிரித்தெழுதுக மட்டுமே 26 பேஜ் இருக்குது. இப்போ அங்கை அப்படின்னா ஆக்சுவலாக நம்ம என்ன படிச்சிருப்போம்னா ப்ளஸ் கைன்னு படிச்சிருப்போம். ஆனால் இங்கே ஆப்ஷனில் பாருங்கள், அந்த மாதிரி ஆப்ஷன் இல்லை. ஆப்ஷனில் இருக்கிறதுல எது பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கை அப்படிங்கிறத அகம் ப்ளஸ் கைன்னு பிரிச்சிருக்காங்க. எப்படி பிரிக்கணும்? அங்கை அப்படிங்கிறத அகம் ப்ளஸ் கை அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அதுதான் கரெக்டு. நீங்கள் வேறு எந்த ஆப்ஷனுமே இதுக்கு செட் ஆகாது. அங்கை அப்படிங்கிறத அகம் ப்ளஸ் கைன்னு பிரிக்கிறது தான் கரெக்டாக செட் ஆகும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். தண்டலிர் பதம், அதை வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க? தன்மை ப்ளஸ் தளிர் ப்ளஸ் பதம். தண்டலிர் பதம் அப்படிங்கிறத எப்படி பிரிக்கணும்? தன்மை ப்ளஸ் தளிர் ப்ளஸ் பதம். ஓகே, நெக்ஸ்ட்டு களம்பகம், அது வந்து களம் ப்ளஸ் பகம், ஈஸியாக பிரிச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். பாசிலை அப்படிங்கிறத வந்து எப்படி பிரிப்பீங்க? பசுமை ப்ளஸ் இலை. பாசிலை அப்படிங்கிறது வந்து பசுமை ப்ளஸ் இலை. பைங்கூல் அப்படிங்கிறத பசுமை ப்ளஸ் கூல். அதே மாதிரி பாகற்காய், பாகு ப்ளஸ் அல் ப்ளஸ் காய். பைநினம், பசுமை ப்ளஸ் நினம் அப்படிங்கிறத பைநினம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பாசிலை, அதுவும் பசுமை ப்ளஸ் இலை. ஒரு சில கொஷின் வந்து ரிப்பீட் ஆகுது அப்படின்னா அது வந்து கொஷின் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுக்கும்போது வந்தது மிஸ்டேக் தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இதில் பாருங்கள். அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளிர்த்தற்று அப்படின்னு கொடுத்துட்டு இதில் அன்பகத்து இல்லா அப்படிங்கிறத எப்படி பிரிக்கலான்னு கேட்டிருக்காங்க. அன்பு ப்ளஸ் அகத்து ப்ளஸ் இல்லா, இதில் வந்து அவங்க ஷார்ட்டாக கேட்டிருக்கலாம் அன்பகத்து இல்லா, இதை எப்படி பிரிப்பீங்க அப்படின்னு கேட்டிருக்கலாம். ஆனால் இதில் வந்து ஒரு டைம் நீங்கள் எப்படி சேவ் பண்ணி எக்ஸாம் வந்து ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக தான் இது, வேறு ஒன்றும் இல்லை. அருந்துரை அப்படின்னா அருமை ப்ளஸ் துணை அருந்துரை. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். பாசிலை, அந்த பாசிலை பாருங்கள் எத்தனை டைம் கேட்டிருக்காங்கன்னா பாசிலை அப்படிங்கிறத பசுமை ப்ளஸ் இலை பாசிலை. ஓகே, டன். நெக்ஸ்ட்டு பாருங்கள். வேறில்லை, வேறு ப்ளஸ் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். சேதாம்பல், சேது ப்ளஸ் ஆம்பல் சேதாம்பல். தமக்குரியர், தமக்கு ப்ளஸ் உரியர். வீடுதோர் இறந்தும், வீடுதோறும் ப்ளஸ் இறந்தும், அதுதான் கரெக்டாக. ஆக்சுவலாக டிக் பண்ணியிருக்கிறத வந்து செக் பண்ணி டிக் பண்ணதான். குறுகினன் அப்படிங்கிறது
குருகு ப்ளஸ் இன் ப்ளஸ் அன் குறுகினன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் சிற்றோடை. சிறுமை ப்ளஸ் ஓடை. கண்டெடுக்கப்பட்டுள்ளன. கண்டு ப்ளஸ் எடுக்கப்பட்டு ப்ளஸ் உள்ளன. கரணத்தேர். கரணத்து ப்ளஸ் ஏர். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் நுனித்து. நுனி ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஊ. இதெல்லாம் வந்து கொஷினில் கேட்டதை நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாம் ப்ளஸ் இன் அப்படிங்கிறத எப்படி பிரிக்கணும்? எங்களின். எப்படி சேர்த்து எழுதணும்? எங்களின். இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இந்த மாதிரி தான் வந்து அவுட் சோர்ஸில் வந்து நீங்கள் படிக்கும்போதும் சில இந்த மாதிரி கொஷின் வந்து வெளியில் போகிறதுனால தான் நம்ம வந்து என்னடா அப்படின்னு பார்க்குறோம். தான் ப்ளஸ் இன் தன்னின். நீ ப்ளஸ் இன் உன்னின். யான் ப்ளஸ் இன் எண்ணின். இது எல்லாமே வந்து பொருந்தும். ஓகேவா? கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? பொருந்தாததை கண்டறிக. அப்போ டி தான் வந்து பொருந்தாதது, அதை விட்டுருவோம். நம்ம பொருந்துகிற வேர்ட்ஸை நல்லா படிச்சுக்குவோம். தான் ப்ளஸ் இன் தன்னின். நீ ப்ளஸ் இன் உன்னின் வச்சுக்கோங்க. இந்த நீ ப்ளஸ் இன் உன்னின் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. யான் ப்ளஸ் இன் எண்ணின். ஓகே, அப்போ நீ ப்ளஸ் இன் அப்படின்னா உன்னின் அப்படிங்கிறது கரெக்டு. அப்போ இதில் வந்து கொஷினை நம்ம ஃபஸ்ட்டு கரெக்டாக ரீட் பண்ணணும். பொருந்தாததை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. இது மூணுமே வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, அந்தமான் என்ற சொல் அந்த ப்ளஸ் மான் என பிரிந்து நின்று எப்பொருளை தருகிறது? அப்போ அந்த ப்ளஸ் மான் அப்படிங்கிறது வந்து பிரிந்து நின்று எந்த பொருளை தருகிறது? விலங்கு. ஓகே, இப்போது அந்தமான் அப்படின்னு சேர்ந்து நம்ம பார்க்கும்போது அது ஒரு நாடு அந்த மாதிரி பார்க்குறோம். அது ஒரு ஊர், அந்த இடத்தோட பெயர் அந்த மாதிரி பார்க்குறோம். இப்போ இதுவே வந்து அந்தமான் அப்படிங்கிறத பிரிந்து நின்று எப்பொருளை தருகிறது அப்படின்னு கேட்கும்போது கரெக்டாக வாட்ச் பண்ணணும். விலங்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு அந்தமான் அப்படிங்கிறது எந்த பொருளும் போற்றக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் சரியானவற்றை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. யான் ப்ளஸ் கு எனக்கு. யான் ப்ளஸ் கண் எண்ணின் கண். இதில் எது சரி அப்படின்னா 1 4 மட்டும் சரி, அதை மட்டும் பார்த்துக்குவோம். யான் ப்ளஸ் கு எனக்கு. யான் ப்ளஸ் ஆல் என்னால். இது 2 தான் கரெக்டு. யான் ப்ளஸ் கு அப்படின்னா எனக்கு. யான் ப்ளஸ் ஆல் என்னால். இந்த பிடிஎஃப் வந்து எங்கே எனக்கு அவைலபிளாக இருக்கும் அப்படின்னா நான் வந்து இது பிடிஎஃப் வந்து பேட்ச்குள்ளே தான் கொடுப்பேன். நீங்கள் வந்து ஃப்ரீயாக ஃபாலோ பண்ணுறவங்க வந்து இதை வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பிடிஎஃப் வந்து நான் பேட்ச்குள்ளே தான் கொடுப்பேன் சொல்லிட்டேன். வெவ்வேறு பாணி அப்படிங்கிறது வந்து வெம்மை ப்ளஸ் இரும்பு ப்ளஸ் ஆணி வெவ்வேறு பாணி. வெவ்வேறு பாணி அப்படிங்கிறத வந்து எப்படி பிரிப்பீங்க? வெம்மை ப்ளஸ் இரும்பு ப்ளஸ் ஆணி. பார்த்துக்கோங்க, இந்த இருப்பாணி அப்படிங்கிறத எப்படி பிரிக்கணும்னா இரும்பு ப்ளஸ் ஆணி அப்படி பிரிக்கணும். அப்போ வெவ்வேறு பாணி அப்படிங்கிறத வந்து வெம்மை ப்ளஸ் இரும்பு ப்ளஸ் ஆணி அப்படின்னு பிரிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் நன்கணியர். நன்கு ப்ளஸ் அணியர். ஓகே, நெக்ஸ்ட்டு வாயினீர். வாயின் ப்ளஸ் நீர். ஓகே, வாயினீர் அப்படிங்கிறத எப்படி பிரிப்பீங்க? வாயின் ப்ளஸ் நீர். இது வந்து என்னால் ஃபுல்லாக நோட் பண்ணி வைக்க முடியாது அப்படிங்கிறவங்க ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நீங்கள் காதில் கேட்டுட்டிங்கனாலே கண்ணில் பார்த்துட்டிங்கனாலே எனஃபாக இருக்கும். ஓகே, வாயினீர் அப்படிங்கிறத வாயின் ப்ளஸ் நீர் அப்படின்னு பிரிக்கணும். ஓகே, நாற்கரணம் அப்படின்னா 4 ப்ளஸ் கரணம். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் தவறாக பிரிக்கப்பட்டுள்ள சொல்லை தேர்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தவறானதை பார்க்கவே வேண்டாம், சரியான 3 படிச்சுக்குவோம். காடிதனை. காடு ப்ளஸ் இதனை. வெந்து வர்ந்து. வெந்து ப்ளஸ் உவர்ந்து. கருமுகில். கருமை ப்ளஸ் முகில். ஓகே, பொருட்டன்று அதை எப்படி பிரிக்கணும்? பொருட்டு ப்ளஸ் அன்று. தவறாக பிரிக்கப்பட்டுள்ள சொல்லை தேர்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சரியான 3 பார்த்துக்குவோம். இலக்கியம். இலக்கு ப்ளஸ் இயம். நம்ம நேற்று டாபிக் படித்தவங்க பார்த்துருப்பீங்க இந்த கொஷின்லாம். செம்மொழி. செம்மை ப்ளஸ் மொழி. தமிழ் மொழி. தமிழ் ப்ளஸ் மொழி. ஓகே டன். நெக்ஸ்ட்டு பாருங்கள் கரியன் அப்படிங்கிறது வந்து எப்படி பிரிக்கணும்? கருமை ப்ளஸ் கரியன். ஓகே, பருத்தியாகம். இதை இப்போ கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க, இது ரொம்ப முக்கியமான கொஷின். பரி ப்ளஸ் தியாகம் தான் பருத்தியாகம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சரில் இருக்குது. இதில் வந்து பருத்தி ப்ளஸ் யாகம்லாம் நீங்கள் பிரிக்கக்கூடாது. அதை எப்படி பிரிக்கணும்? பரி ப்ளஸ் தியாகம் பருத்தியாகம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த கொஷின் வந்து நான் அடுத்த டெஸ்ட் கொஷினில் கூட கொடுப்பேன். பருத்தியாகம் அப்படிங்கிறது எப்படி பிரிக்கணும்? பரி ப்ளஸ் தியாகம் பருத்தியாகம். பரி ப்ளஸ் தியாகம் பருத்தியாகம். ஓகே, பாருங்கள் அடுத்தது பாருங்கள் நெடுநாவாய். நெடுமை ப்ளஸ் நாவாய். ஓகே டன். நெக்ஸ்ட்டு பாருங்கள் தென்றிசை. தெற்கு ப்ளஸ் திசை. இதெல்லாம் இப்போ அவுட் சோர்ஸில் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. தென்றிசை அப்படிங்கிறத வந்து எப்படி பிரிக்கணும்? தெற்கு ப்ளஸ் திசை தென்றிசை. ஓகே ஓகே, பாருங்கள் தென்றிசை அப்படிங்கிறத எப்படி பிரிப்பீங்க? தெற்கு ப்ளஸ் திசை. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் நாற்கரணம். 4 ப்ளஸ் கரணம். நீநிலம். இதை வந்து எப்படி பிரிக்கணும்? நீல் ப்ளஸ் நிலம். இது ரொம்ப முக்கியமான கொஷினாக இருக்குது பாருங்கள். நீநிலம் அப்படிங்கிறத வந்து எப்படி பிரிக்கணும்? நீல் ப்ளஸ் நிலம். அந்த 3 சுழி நீ அதுக்கு பதிலாக இந்த இல் அந்த அந்த விதிப்படி வரும். நீநிலம் அப்படிங்கிறத வந்து நீல் ப்ளஸ் நிலம் நீநிலம்.
மறப்பீங்களா? நீநிலம் அப்படிங்கிறத நீல் ப்ளஸ் நிலம் நீநிலம் அப்படின்னு தான் பிரிக்கணும். அதே மாதிரி தீந்தமிழ், தீம் ப்ளஸ் தமிழ் தீந்தமிழ், தீம் ப்ளஸ் தமிழ் தீந்தமிழ். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் அரைந்து. இது வந்து அரைந்து அரைந்து அப்படிங்கிறத எப்படி பிரிக்கணும்? அரைந்து ப்ளஸ் அரைந்து அப்படி தான் பிரிக்கணும். ஓகே பாருங்கள், நெக்ஸ்ட் பாருங்கள் ஐயைந்தாய். இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான கொஷின்னு. சரியான பிரித்தறிதலை கண்டறிகன்னு போட்டிருக்காங்க. ஐயைந்தாய் அப்படிங்கிறது 5 + 5 + ஆய் ஐயைந்தாய். ஐயைந்தாய் அப்படிங்கிறத எப்படி பிரிக்கணும்? 5 + 5 ஐயைந்து ப்ளஸ் ஆய் ஐயைந்தாய் அப்படி பிரிக்கணும். ஓகே, அடுத்தது பாருங்கள் எந்தாய், எம் ப்ளஸ் தாய் எப்படி பிரிக்கணும்? வெஞ்சுடர் அப்படிங்கிறத வெம்மை ப்ளஸ் உடர். மறந்து கூட வெஞ்சுடர் அப்படிங்கிறத நீங்கள் பிரிக்கும்போது வேறு எந்த ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிடாதீங்க. வெம் ப்ளஸ் உடனில் செலக்ட் பண்ணிடாதீங்க. வெம்மை ப்ளஸ் உடர் வெஞ்சுடர். வெஞ்சுடர் இது வந்து கவர்மெண்ட்டு கீழே வந்த ஆன்சரை டிக் பண்ணது தான். ஸோ வெஞ்சுடர் அப்படிங்கிறத எப்படி பிரிப்பீங்க? வெம்மை ப்ளஸ் சுடர். வெஞ்சுடர் அப்படிங்கிறத வெம்மை ப்ளஸ் சுடர்னு தான் பிரிக்கணும். வெஞ்சுடர் அப்படின்னா எப்படி பிரிக்கணும்? வெம்மை ப்ளஸ் சுடர்னு தான் பிரிக்கணும். ஓகே, தென் நெக்ஸ்ட் பாருங்கள் இன்னரும் பொழில். இனிமை ப்ளஸ் அருமை ப்ளஸ் பொழில் இன்னரும் பொழில். ஓகே, அரும்பொழில் அப்படிங்கிறது எப்படி பிரிப்பீங்க? அருமை ப்ளஸ் பொழில்னு பிரிப்பீங்களா? ஓகே தென் அப்போ இன்னரும் பொழில் அப்படிங்கிறது எப்படி பிரிப்பீங்க? இனிமை ப்ளஸ் அருமை ப்ளஸ் பொழில் இன்னரும் பொழில். ஓகே தென் நெக்ஸ்ட் பாருங்கள் காட்சி. கான் ப்ளஸ் சி காட்சி. அந்த 3 சொல்லி இன்னு வருதா? அப்போ ஓகே, இட்டு வந்துச்சுனாலே இது வந்துருமாச்சு. அப்போ காட்சி அப்படிங்கிறத கான் ப்ளஸ் சி காட்சி. ஓகே, கான் ப்ளஸ் சி காட்சி. ஓகே, கான் ப்ளஸ் சி காட்சி. ஓகே பாருங்கள், நெக்ஸ்ட் பாருங்கள் நெடுநாவாய் நெடுமை ப்ளஸ் நாவாய். ஒரு சில கொஷின் வந்து ரிப்பீட்டாக இருக்குது அப்படின்னா அது முடிஞ்ச வரைக்கும் நான் டெலீட் பண்ணிட்டு தான் எடுத்தேன், இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, பகுபத உறுப்பிலக்கண அமைப்புப்படி பின்வரும் சொற்களில் தவறான பிரித்தறிதலை கண்டறி. தவறானதே எங்களுக்கு வேண்டாம், சரியானதை பாருங்கள். புகழேர் புகழ் ப்ளஸ் ஈர். ஓகே, கானேர் கான் ப்ளஸ் ஈர். ஓகே, முறிவர முறிவு ப்ளஸ் அர. தென் நெக்ஸ்ட் பாருங்கள் பச்சூன் பசுமை ப்ளஸ் ஊன். ஓகே, பெரியன் பெருமை ப்ளஸ் அன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் சின்னாள் சில ப்ளஸ் நாள். இது ரொம்ப முக்கியமானது. பிரித்தெழுதுக அப்படின்னு கொடுத்துட்டு சின்னாள் அப்படின்னு கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணணும்? சில ப்ளஸ் நாள் சின்னாள் அப்படின்னு பிரிச்சுக்கணும். ஓகே, சின்னாள் அப்படிங்கிறது எப்படி பிரிப்பீங்க? சில ப்ளஸ் நாள் சின்னாள். ஓகே, சின்னாள் அப்படின்னா சில ப்ளஸ் நாள் சின்னாள். ஓகே தென் நெக்ஸ்ட் பாருங்கள் நன்னூல் நன்மை ப்ளஸ் நூல். வெற்றிலை வெறுமை ப்ளஸ் இலை. காட்டுக்கோழி காடு ப்ளஸ் கோழி. ஓகே, காடு ப்ளஸ் கோழி காட்டுக்கோழி நம்ம படித்தோம்ல நேற்று. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் முன்னரன் முன் ப்ளஸ் அரண் முன்னரன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் கருநிறத்தரக்கியர். கருமை ப்ளஸ் நிறத்து ப்ளஸ் அரக்கியர் கருநிறத்தரக்கியர். ஓகே, நீங்கள் எப்படி பிரிக்கணும்? கருநிறத்தரக்கியர் அப்படின்னா மேக்ஸிமம் அதை வந்து இருக்கிற ஆன்சரில் எது சரியாது செக் பண்ணணும். அந்த கருமை நிற கருநிற அதை ரெண்டே ஃபஸ்ட்டு டெலீட் பண்ணிடுவோம், சியும் பியும். அப்போ வந்து கரு ப்ளஸ் நிறத்து ப்ளஸ் அரக்கியர் கருநிறத்தரக்கியர் அப்படின்னு பிரிக்கிறது கரெக்டாக. இன்னும் அதை விட பெஸ்ட்டாக இருக்குது பாருங்கள், கருமை ப்ளஸ் நிறத்து ப்ளஸ் அரக்கியர் கருநிறத்தரக்கியர் அப்படின்னு பிரிக்கிறதா கரெக்டு. அப்போ கருமை ப்ளஸ் நிறத்து ப்ளஸ் அரக்கியர் கருநிறத்தரக்கியர். ஓகே தென் நெக்ஸ்ட் பாருங்கள் வீடினதன்றன். வீடின தன்றரன் அப்படிங்கிறத வீடினது ப்ளஸ் அன்று ப்ளஸ் அரண் வீடினது அன்றரன் அப்படின்னு வரும். ஓகே தென் நெக்ஸ்ட் பாருங்கள் மைத்தடங்கன். மை ப்ளஸ் தட ப்ளஸ் கண். ஓகே, மைத்தடங்கன் அப்படிங்கிறது எப்படி பிரிப்பீங்க? மை ப்ளஸ் தட ப்ளஸ் கண் அப்படி பிரிப்பீங்க. மைத்தடம் ப்ளஸ் கண்ணுன்னு ஒரு இதில் படிச்சிருக்கோம். மைத்தடங்கன் அப்படிங்கிறது மைத்தடம் ப்ளஸ் கண் அப்படின்னு பிரிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு இதில் படிச்சிருக்கோம். ஆனால் இதில் வந்து கவர்மெண்ட் கீ படி பாருங்கள் மை ப்ளஸ் தட ப்ளஸ் கண் மைத்தடங்கன் அப்படி தான் இருக்குது. ஓகே, மை ப்ளஸ் தட ப்ளஸ் கண் மைத்தடங்கன். ஓகே டன் நெக்ஸ்ட் பாருங்கள் நடுவிகந்தாம். நடுவு ப்ளஸ் இகந்து ப்ளஸ் ஆம் நடுவிகந்தாம். அப்போ மைத்தடங்கன் எப்படி பிரிப்பீங்க? மை ப்ளஸ் தட ப்ளஸ் கண் மைத்தடங்கன். ஓகே, ஆனால் நான் இதில் படித்ததில் உள்ள மைத்தடம் ப்ளஸ் கண்ணுன்னு இருந்துச்சு. ஆனால் இதில் வந்து மை ப்ளஸ் தட ப்ளஸ் கண் மைத்தடங்கன் அப்படிங்கிறதான் கீப்படி இருக்குது. ஓகே, மை ப்ளஸ் தட ப்ளஸ் கண் மைத்தடங்கன். ஓகே, கடிந்தொரார் அப்படிங்கிறத வந்து கடிந்து ப்ளஸ் ஒரார் அப்படின்னு பிரிப்போம். மூச்சடக்கி மூச்சு ப்ளஸ் அடக்கி என்றென்றும் என்று ப்ளஸ் என்றும் என்றென்றும். ஓகே டன் நெக்ஸ்ட்டு பாருங்கள் கைப்பொருள் கை ப்ளஸ் பொருள் கைப்பொருள். வானம் அளந்தது வானம் ப்ளஸ் அளந்தது வானம் அளந்தது. நூலகம் நூல் ப்ளஸ் அகம் நூலகம். தோரண மேடை தோரணம் ப்ளஸ் மேடை தோரண மேடை. நலமெல்லாம் நலம் ப்ளஸ் எல்லாம் நலமெல்லாம். பொய்யகற்றும் பொய் ப்ளஸ் அகற்றும் பொய்யகற்றும். பூட்டும் கதவுகள் பூட்டும் ப்ளஸ் கதவுகள் பூட்டும் கதவுகள். அருந்துணை அருமை ப்ளஸ் துணை அருந்துணை. நிலத்தின் இடையே நிலத்தின் ப்ளஸ் இடையே நிலத்தின் இடையே. எந்த 2 சொற்களை இணைத்தால் கீழ்கண்ட புதிய சொல் கிடைக்கும்?
பாடு ப்ளஸ் அறிந்து பாடறிந்து. ஓகே, பூட்டும் கதவுகள் பூட்டும் ப்ளஸ் கதவுகள். ஒரு சில கொஷின் வந்து ரிப்பீட் ஆகும். வல்லுருவம் வன்மை ப்ளஸ் உருவம். தான் என்று தான் ப்ளஸ் என்று நானிலம் 4 ப்ளஸ் நிலம். வானம் அளந்தது வானம் ப்ளஸ் அளந்தது. கலன் அல்லால் கலன் ப்ளஸ் அல்லால் கலன் ப்ளஸ் அல்லால் கலன் அல்லால். ஓகே தென் நெக்ஸ்ட்டு தேர்ந்தெடுத்து தேர்ந்து ப்ளஸ் எடுத்து. ஓகே, தேர்ந்தெடுத்து தேர்ந்து ப்ளஸ் எடுத்து. ஓகே, கொஞ்சம் ரொம்ப ஈஸியானதை வேகமாக சொல்லிடுவேன். கொஞ்சம் ட்விஸ்டானதை வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி சொல்கிறேன். 2 அல்ல 2 ப்ளஸ் அல்ல. பெருங்கடல் பெருமை ப்ளஸ் கடல். நீர் உலையில் நீர் ப்ளஸ் உலையில். இன்னோசை இனிமை ப்ளஸ் ஓசை. விலங்காய் விலம் ப்ளஸ் வில ப்ளஸ் காய். நம்ம வந்து விலம் ப்ளஸ் காய் தான் படிச்சிருக்கோம். இது மட்டும் நான் செக் பண்ணி சொல்கிறேன். அந்த விலங்காய் அப்படிங்கிறது வந்து விலம் ப்ளஸ் காயின்னு தான் நம்ம படிச்சிருக்கோம். இதில் வில ப்ளஸ் காயின் கொடுத்துருக்காங்க. எது கரெக்டுன்னு மட்டும் நான் செக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் வந்து நான் பின் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஓகே, எதுக்கும் வந்து இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் வந்து செக் பண்ணுங்கள். நான் விலங்காய் அப்படிங்கிறது வில ப்ளஸ் காய் அப்படிங்கிறத கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுறேன். விலம் ப்ளஸ் காயாக இருந்துச்சு அப்படின்னா ஆக்சுவலாக வந்து நம்ம படித்ததுக்கும் கவர்மெண்ட் கீக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. இது வந்து கவர்மெண்ட் கீ ஆன்சர் படி தான் டிக் ஆகிருக்கும். ஸோ வந்து விலங்காய் அப்படிங்கிறத வில ப்ளஸ் காயின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. விலம் ப்ளஸ் காய் தான் வந்து கரெக்டாக அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். கலன் அல்லால் கலன் ப்ளஸ் அல்லால் கலன் அல்லால் கலன் ப்ளஸ் அல்லால். என் தமிழ்னா எம் ப்ளஸ் தமிழ் ப்ளஸ்னா ஓகே தென் தான் ஒரு தான் ப்ளஸ் ஒரு. பசி இன்றி பசி ப்ளஸ் இன்றி. பெருங்கடல் பெருமை ப்ளஸ் கடல். பொருள் உடைமை பொருள் ப்ளஸ் உடைமை. செய் நன்றி செய் ப்ளஸ் நன்றி செய் நன்றி. ஓகே தென் சென்னற்கட்டு செம்மை ப்ளஸ் நெல் ப்ளஸ் கட்டு சென்னற்கட்டு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்னற்கட்டு செம்மை ப்ளஸ் நெல் ப்ளஸ் கட்டு சென்னற்கட்டு. கோட்டு ஓவியம் கோடு ப்ளஸ் ஓவியம். அமுதென்று அமுது ப்ளஸ் என்று. படிப்பறிவு படிப்பு ப்ளஸ் அறிவு. அருந்துடை அருமை ப்ளஸ் துணை. என் தமிழ்னா எம் ப்ளஸ் தமிழ் ப்ளஸ்னா. சீரிழமை சீர்மை ப்ளஸ் இளமை சீரிழமைன்னு படித்தோம், அதுதான் கரெக்டாக. ஆக்சுவலாக வந்து இதில் சீர் ப்ளஸ் இளமைன்னு கொடுத்துருக்காங்க. சீரிழமை எப்படி பிரிக்கணும்னா சீர்மை ப்ளஸ் இளமை தான் சீரிழமை தான் கரெக்டாக. ஆனால் இதில் சீர் ப்ளஸ் இளமைன்னு இதில் இருக்குது. இந்த ரெண்டையும் நான் சொல்கிறேன். சீர்மை ப்ளஸ் சீரிழமையும் அந்த விலங்காய் ரெண்டையும் செக் பண்ணிவிட்டு கரெக்டான ஆன்சர் எது அப்படின்ட்டு நான் கமெண்ட்டில் ஃபஸ்ட் கமெண்ட்டில் வந்து நான் பின் பண்ணுறேன். ஆனால் வந்து சீர்மை ப்ளஸ் இளமை அப்படிங்கிறதான் கரெக்டுன்னு சொல்லிட்டு ஒரு இதில் பார்த்த மாதிரி இருக்குது. நீல் உழைப்பு நீல் ப்ளஸ் உழைப்பு. செம்பயிர் செம்மை ப்ளஸ் பயிர். புளியங்கன்று புளி ப்ளஸ் ப்ளஸ் கன்று. ஓகே, இதெல்லாம் கரெக்டு தான். பசியின்றி பசி ப்ளஸ் இன்றி. செத்திறந்த செத்து ப்ளஸ் இறந்த. முடிஞ்ச வரைக்கும் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா எல்லாமே 100% கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத விட ஒரு சில டவுட் வந்து நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கிறது வந்து இன்னும் வந்து நமக்கு அது வந்து மறக்கவே மறக்காது. செத்திறந்த செத்து ப்ளஸ் இருந்த டவுட்டோடு தான் படிக்கக்கூடாது. ஓகே, அடைப்புக்குள் உள்ள சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. என் தமிழ்னா எம் ப்ளஸ் தமிழ் ப்ளஸ்னா மாசர மாசு ப்ளஸ் அற. மின்னணு மின் ப்ளஸ் அணு. நன்றி அறிதல் நன்றி ப்ளஸ் அறிதல். தான் என்று தான் ப்ளஸ் என்று. தம் உயிர் தம் ப்ளஸ் உயிர். படிப்பறிவு படிப்பு ப்ளஸ் அறிவு. பாடான் திணை பாடு ப்ளஸ் ஆண் ப்ளஸ் திணை. நீல் உழைப்பு நீல் ப்ளஸ் உழைப்பு. பெயரறியா பெயர் ப்ளஸ் அறியா. செந்தமிழ் செம்மை ப்ளஸ் தமிழ். பொய்யகற்றும் பொய் ப்ளஸ் அகற்றும். பெருங்கடல் பெருமை ப்ளஸ் கடல். நிறைய கொஷின் ரிப்பீட்டடு. 2 அல்ல 2 ப்ளஸ் அல்ல. துயின்று இருந்தார் துயின்று ப்ளஸ் இருந்தார். ஓகே, நிலவென்று நிலவு ப்ளஸ் என்று நிலவென்று. ஓகே, வெண்குடை வெண்மை ப்ளஸ் குடை வெண்குடை. என் தமிழ்னா எம் ப்ளஸ் தமிழ் ப்ளஸ்னா என் தமிழ்னா அருந்துணை அருமை ப்ளஸ் துணை அருந்துணை. பெருமை ப்ளஸ் கடல் பெருங்கடல். கண்டு ப்ளஸ் எடுக்கப்பட்டு ப்ளஸ் உள்ளன கண்டெடுக்கப்பட்டுள்ளன. வண்டாய் ப்ளஸ் எழுந்து வண்டாய் எழுந்து. செம் ப்ளஸ் பயிர் செம்மை செம்மை ப்ளஸ் பயிர் செம்பயிர். ஓகே, உயர்வடைவோம் உயர்வு ப்ளஸ் அடைவோம் உயர்வடைவோம். வெங்கரி வெம்மை ப்ளஸ் கரி வெங்கரி. ஓகே, பாருங்கள், இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. வெங்கரி அப்படிங்கிறது எப்படி பிரிக்கணும்? வெம்மை ப்ளஸ் கரி வெங்கரி. வெம்மை ப்ளஸ் கரி வெங்கரி. வெம்மை ப்ளஸ் கரி வெங்கரி. ஓகே தென் சீரிழமை சீர் ப்ளஸ் இளமை. இப்போ அந்த சீரிழமை 2 இடத்துலையுமே சீர் ப்ளஸ் இளமைன்னு தான் டிக் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம வந்து கவர்மெண்ட் கீ படி நம்ம வந்து எடுத்துக்கலாமா, சீர்மை ப்ளஸ் இளமைன்னு எடுத்துக்கலாமா? ஓகே, நான் சீரிழமையும் விலங்காயும் செக் பண்ணி ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே ஓகே, அருந்துணை அருமை ப்ளஸ் துணை. காட்சி அழகு காட்சி ப்ளஸ் இ ப்ளஸ் அழகு. இது வந்து வேறு ஒரு கொஷின்னு. பின்வருவனவற்றுள் தொடர்பு படுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஈகர ஈரு அப்படின்னு சொல்லிட்டு காட்சி ப்ளஸ் அழகு அப்படிங்கிறத அதில் வந்து அந்த ஈரு வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஈகார ஈரா ஆகார ஈரா ஐகார ஈரா இகர ஈரா அப்படின்னு அந்த இதில் வந்து காட்சி அழகு அப்படிங்கிறதுல காட்சி ப்ளஸ் ஈ ப்ளஸ் அழகு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிச்சிருப்போம். அதில் அந்த ஈரு பார்த்திங்கன்னா இ இ இகிற ஈரு தான் வரும்.
ஓகே, அது வந்து இந்த கொஷின் வந்து இதில் வந்துருச்சு, சாரி. இடமெல்லாம் இடம் ப்ளஸ் எல்லாம், ஆற்றுனா ஆறு ப்ளஸ் ஊனா, ஓகே. நமன் இல்லை நமன் ப்ளஸ் இல்லை, எட்பாடு எல் ப்ளஸ் பாடு எட்பாடு, ஓகே. வன்கீரை வன்மை ப்ளஸ் கீரை, பல உயிர் பல ப்ளஸ் உயிர், அவ்வுருவம் ஆ ப்ளஸ் உருவம் அவ்வுருவம், கண்டறி கண்டு ப்ளஸ் அரி, கண்ணுரங்கு கண் ப்ளஸ் உரங்கு, ஓகே. என்றென்றும் என்று ப்ளஸ் என்றும், வேதி உரங்கள் வேதி ப்ளஸ் உரங்கள், இன்மொழி இனிமை ப்ளஸ் மொழி இன்மொழி. இன்மொழி எப்படி பிரிக்கணும்? இனிமை ப்ளஸ் மொழி இன்மொழி நேற்று படிச்சிருப்பீங்களே. அன்மொழி தொகை அல் ப்ளஸ் மொழி ப்ளஸ் தொகை அன்மொழி தொகை, நன்செய் நன்மை ப்ளஸ் செய் நன்செய், ஓகே. ஓகே, அவ்வளோதான். இது வந்து பிரித்தெழுதுக மட்டும், ப்ரீவியஸ் இயர் கொஷினோட பிரித்தெழுதுக மட்டும். இது இவ்வளோதான். இது வந்து பேட்சில் வந்து உங்களுக்கு இந்த பிடிஎஃப் அவைலபிளாக இருக்கும். இல்லை ஃப்ரீயாக ஃபாலோ பண்ணுறவங்க வந்து இது ஃபுல்லாக வந்து நீங்கள் 2 டைம் நீங்கள் வந்து காதில் கேட்டுக்கோங்க. அந்த சீரியலமையும் விலங்காயும் இந்த வீடியோவோட கமெண்ட்டில் வந்து நான் பின் பண்ணுறேன், ஓகே. மேக்ஸிமம் இது வந்து கவர்மெண்ட் கீ படி தான் எடுத்தது தான், இருந்தாலும் எனக்கு அது ரொம்ப டவுட்டாக இருக்குது. விலங்காயும் சீரியலமையும் வந்து எனக்கு டவுட்டாக இருக்குது. அதை மட்டும் நான் செக் பண்ணிவிட்டு அதுதான் கரெக்டாக என்னங்கிறத நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய ஃப்ரீ டெலகிராம் இது வந்து உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து கரெக்டாக கிடைக்கணும் அப்படின்னா சில வீடியோஸ் வந்து நான் ஃப்ரீ டெலகிராம் சேனலோட நிப்பாட்டிடுவேன். அதனால் வந்து ஒர்க்கு டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற ஃப்ரீ டெலகிராம் சேனலை வந்து எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. கேப் விடாமல் டபிள்யூ மட்டும் கேபிட்டல் லெட்டர் டைப் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஒர்க் டிஎன்பிஎஸ்சி டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில வீடியோஸ் வந்து நான் யூடியூப்பில் கொடுக்காம கூட விடலாம். ஆனால் வந்து நீங்கள் அந்த ஒர்க் டிஎன்பிஎஸ்சி ஃப்ரீ டெலகிராம் சேனலில் வந்து உங்களுக்கு அந்த நான் திலகம் 2.0 ஷெடியூல் இருக்கும் பாருங்கள், அந்த ஷெடியூல் படி டே பை டே ஒவ்வொரு டேக்கும் நீங்கள் என்ன படிக்கணும், எந்த டாபிக் படிக்கணும், லீவ் என்னைக்கு, உங்களோட எனி பெண்டிங் ஒர்க்கு, அந்த மாதிரி ப்ராப்பராக ஒரு பிளான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். அது வந்து அந்த இதில் இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு தேவையான தமிழுக்கு தேவையான அத்தனை அவுட் சோர்ஸ் மெட்டீரியலும் அங்கே கிடைக்கும். அதே மாதிரி சில கரெக்டாக அந்த டே பை டே வீடியோஸ் வந்து ஸ்கூல் புக்கு ப்ளஸ் அவுட் சோர்ஸ் எல்லாமே மிங்கிள் பண்ணி அந்த பிளான் படி உங்களுக்கு வீடியோஸும் வந்து ஒர்க்கு டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற ஃப்ரீ டெலகிராம் சேனலில் தான் கிடைக்கும். ஆட் ஆகாதவங்க ஆட் ஆகிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.